இந்த வீடியோவில் நான் ராகி களி செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால நம்ம உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கணுன்னா இது மாதிரி ராகி களியை வாரத்துக்கு ஒரு வாட்டி செய்து சாப்பிடுங்க. உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள், நம்ம செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் பச்சரிசி நொய் ஊற வச்சுருக்கேன் 1/4 கப் அளவுக்கு. நம்ம எந்த கப்பில் நம்ம மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பு அளவுக்கு 1/4 கப்பு அரிசியை ஊற வச்சுக்கோங்க. நொய் ஊற வச்சுருக்கிறேன் நான். அந்த கப் அளவுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். நம்ம இப்போ பாருங்கள், இந்த நொய் நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சரிசியும் ஊற வச்சுக்கலாம், இல்லை புழுங்கல் அரிசியும் ஊற வச்சுக்கலாம். நல்லா தண்ணி கொதித்த உடனே அந்த அரிசியை போட்டு வேக வைங்க. இந்த அரிசி நம்மளுக்கு நல்லா கொலன்னு வேகணும். அது அளவுக்கு வேக வைங்க நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த களி நல்லாயிருக்கும், சாஃப்டாக. இப்போ நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். இது மாதிரி நல்லா கொலன்னு வேகணும். சாப்பாடு வந்த பிறகு தான் நம்ம மாவை போடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ 1 கப் அளவுக்கு நான் மாவு போடுறேன், ராகி மாவு போடுறேன். போட்டு மூடி வச்சுருங்க. கலக்காமல் அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு எப்பவுமே அடுப்பை இது மாதிரி கலரும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. மாவு போட்ட உடனே அடுப்பை சிம்மில் வச்சு கலந்துக்குங்க. இதை ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே இந்த மிதமான சூட்லேயே வேகட்டும். 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்காத இருக்கிறதுக்கு நம்ம கலந்து விட்டுன்னு இருக்கணும். இப்போ நம்ம இதை அப்படியே இந்த சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அது நல்லா வேகும், சூட்லேயே வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கலந்து பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு மாவு. இப்போ நம்ம அதை உருண்டை பிடிச்சிக்கலாம். இது மாதிரி பெரிய உருண்டையாக பிடிச்சி மிதமான சூட்டில் பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க முடியும். தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க உருண்டை பிடிச்சி. இப்போ இதுக்கு நான்வெஜ்னால் மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு நல்லாயிருக்கும். நான் இங்கே வெஜ்ஜுன்றதுனால காரக்குழம்பு ஊற்றியிருக்கேன். இதுவும் ராகி களிக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.